வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து பெற வேண்டும் என்ற உத்தரவு அமலுக்கு வரவுள்ளது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தகவல். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்த நாள். மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு. பட்டியலின மக்களுக்கு பாகுபாடு இன்றி தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்னும் 6 மாதத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து பெற வேண்டும் என்ற உத்தரவு அமலுக்கு வர உள்ளதாக ஆளுநர் கைலாசநாதர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் கடற்கரை சாலையில் பட்டிமன்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும். சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுத்தப்பட்டு வரும் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தான் கூட கடந்த 3 ஆண்டுகளாக உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தனது தாயின் பெயரில் 3 மரங்களை நட்டு வருவதாக கூறிய அவர், பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று பசுமை சூழலை உருவாக்க முன்வர வேண்டும் என்றார். பிரதமர் மோடி தொடங்கிய இந்த இயக்கம் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கழிவு மேலாண்மை தொடர்பாக பேசிய அவர், மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கையாள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை தனியாக சேகரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அவற்றை மறுசுழற்சி செய்வது உள்ளாட்சி நிர்வாகங்களின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து நிர்வாக அமைப்புகளும் பொதுமக்களும் குப்பைகளை தரம் பிரித்து கையாளும் முறைக்கு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதற்கு இன்னும் 6 மாத காலமே உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த காலக்கெடுவுக்குள் அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டு புதுச்சேரியின் கழிவு மேலாண்மை அமைப்பை சீரமைக்க வேண்டும் என்பதே தனது முக்கிய நோக்கம் என்றும் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதிலும் தனிநபர் பங்களிப்பு மிக முக்கியமானது என வலியுறுத்திய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பசுமையான மற்றும் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். புதுச்சேரியில் கள்ளக்காதல் விவகாரம் கொலை வழக்காக மாறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுவை திலகர் நகரை சேர்ந்த 25 வயதான ராசமாதங்கி என்பவர் திருமணமான பெண். அவரது கணவர் சரவணன் சென்னையில் திருமண போட்டோகிராஃபராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பள்ளி பருவத்தில் காதலித்த சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்திரனுடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு இருவருக்கும் கள்ளக்காதல் மலர்ந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி தலையில் காயத்துடன் ராசமாதங்கியை ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். அங்கு அவர் 3 மாத கர்ப்பிணி என்பது தெரிய வந்தது. ஆனால் முழுமையான சிகிச்சையை மறுத்து வீட்டிற்கு சென்ற அவர் பின்னர் மயங்கி விழுந்ததால் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி ராசமாதங்கி உயிரிழந்த நிலையில் அவர் கூறிய விபத்து கதை குறித்து காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது எந்த விபத்தும் நடைபெறவில்லை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சுரேந்திரன் தான் ராசமாதங்கியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததும் அவரை தனது கணவர் என கூறி கையெழுத்திட்டதும் தெரிய வந்தது. மேலும் தகராறின் போது சுரேந்திரன் தாக்கியதால் ராஜமாதங்கி ஓடி செல்லும் போது கால்வாயில் விழுந்து தலையில் பலத்த காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொய் விபத்து நாடகத்தின் பின்னணியில் கள்ளக்காதல், குடும்ப தகராறு மற்றும் தாக்குதல் சம்பவம் இருப்பது அம்பலமானதை தொடர்ந்து கோரிமேடு காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அனைத்து இடங்களிலும் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும்
சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் வடக்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் இருதயநாதன் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் காவல் நிலைய வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாத்தலை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. புதுச்சேரியில் புதுமையாக திருக்குறள் முற்றோறுதல் நிகழ்ச்சியோடு பள்ளி துவங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதுமையாக திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியோடு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய சூழலில் மாணவர்கள் பல்வேறு காரணங்களால் சிதறடிக்கப்படுகின்றனர். அவர்களை நன்னெறிப்படுத்துவது நமது கடமையாகும். 1, 2 திருக்குறளையே படிக்க தயங்கும் இந்த காலத்தில் புதுச்சேரி சமஸ்கார் பாரதி முயற்சியால் திருக்கனூர் போன் நேரு பள்ளியில் ஒரே நேரத்தில் 1330 குறளையும் படிக்கும் திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய கல்வியாண்டில் பள்ளி தொடங்கும் போதே திருக்குறள் முற்றோதுதலோடு பள்ளி தொடங்குவது ஒரு புதுமையாகும். விரும்பத்தக்கதும் போற்றத்தக்கதும் ஆகும். பள்ளி தாளாளர் வாழ்த்துரை கோரி திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மேல்நிலை பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சமஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் கூறுகையில், மாணவர்கள் திருக்குறள் நூல் முழுமையும் படிக்கும் போது அவர்களுக்கு படிப்பில் உள்ள பயம், அச்சம் மற்றும் மலைப்பு நீங்கி நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை தோன்றுகிறது. பல்வேறு புதிய திருக்குறள்கள் அவர்களுக்கு அறிமுகமாகி புதிய கருத்தூட்டமும் நன்னெறியும் தோன்றுகிறது. இதுபோன்று அனைத்து பள்ளிகளும் அவ்வப்போது திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அப்போதுதான் தடம் மாறும் இளைய சமுதாயம் திடம் பெறும் என்றும் எதிர்காலம் பலம் பெறும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் பட்டியலின மக்களுக்கும் பூர்வீகம் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படும் பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஹிந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். ஆதி திராவிடர்களை பூர்வீக மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக கருதி தாய்வழி அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலில் மையப்புள்ளியை தீர்மானித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதியவதனி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட திராவிட கழகம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. திராவிடர் கழக புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமை தாங்க மாவட்ட செயலாளர் ராஜா வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மதிமுக அமைப்பாளர் ஹேம பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பயணம், தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள், சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள், கல்வி மற்றும் நலத்திட்டங்களில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, திராவிட இயக்க வளர்ச்சியில் கலைஞரின் பங்கு, அவரது எழுத்தாற்றல், நிர்வாகத்திறன் மற்றும் தமிழக அரசியலில் அவர் பதித்த அழியாத முத்திரை குறித்து பேசப்பட்டதுடன் இன்றைய தலைமுறையினர் கலைஞரின் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், ஒரு சிலர் கலைஞர் குறித்து அவதூறு பேசுகின்றனர். ஆனால் அவர்கள் பிறப்பதற்கு முன் கோபாலபுரத்தில் தன் சொந்த உழைப்பில் வீடு வாங்கியவர் கலைஞர். நின்று நிதானமாக பேசுவதற்கு கொள்கை தேவை, அரசியல் புரிதல் தேவை, வரலாறு தேவை. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாதவர்கள் வீதியில் இறங்கி கத்திக்கொண்டு செல்ல வேண்டியதுதான். எங்களிடத்தில் கொள்கை இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கின்றனர்.
தலைவர்கள் மறைந்தாலும் அதை தூக்கி பிடிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் மதிபதனிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த இயக்கம் விழாது. அடிக்கிற காற்றில் யார் வேண்டுமானாலும் வரலாம். அதனை தமிழக மற்றும் புதுச்சேரி மக்கள் விரைவில் உணர்வார்கள். ஆட்சியில் இருப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். காரணம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை. திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு மாணவன் இன்று IAS தேர்ச்சி பெற்று மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுள்ளார். இந்த திட்டங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் RSS மற்றும் பாஜகவின் வயிற்றெரிச்சலால் கொண்டுவரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் விஜய் இன்று விற்பனையாகி உள்ளது. அந்த ப்ராஜெக்டின் ஆயுட்காலம் இன்னும் 5 மாதங்களில் காலாவதியாகிவிடும். திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் இறந்து விட்டனர். ஆனால் திமுக நின்று கொண்டுதான் இருக்கிறது. இந்திய அரசியலின் மைய புள்ளியை தீர்மானித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றார். கூட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் காச நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞான செல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலியமுருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் சேலியமேடு அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மாணவ மாணவிகளுக்கு பாடநூல் வழங்கும் விழாவினை சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் உள்ள கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடநூல் மற்றும் ஆண்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர் சரவணன் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை உரை நிகழ்த்தினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தினேஷ்குமார் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் 4 கோரிக்கைகளை வைத்தனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பேசுகையில், கிராமப்புறத்தில் கல்வி பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் படிக்க என்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து தர உள்ளேன். அதற்கு நீங்கள் அனைவரும் சிறப்பாக பயின்று அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்ற வேண்டும். அதற்கு கல்வி ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் முக்கியம். அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். மேலும் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பின்வழியாக வருகின்றனர். அதனை முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து விரைவில் பள்ளியின் வழியை சரி செய்து தருவதாகவும், பள்ளியின் விளையாட்டு திடலை மேம்படுத்துதல், 1 வார காலத்தில் ஆசிரியர்கள் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம், மாணவர்கள் உணவருந்த நிழற்குடை அமைத்தல் போன்றவை முடித்து தருவதாக உறுதியளித்தார். பின்னர் மாணவர்களுக்கு பாடநூல்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செல்வகுமார், கணேசன், செந்தில் முருகன், பெருமாள், புஷ்பலிங்கம், செந்தில் குமரன், பெரோனஸ், விஜயலட்சுமி, சித்திரை செல்வி, சுந்தரி ஆகியோர் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், NR காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அருள் புரியும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று செடல் தரித்தல் மற்றும் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பாஞ்சாலி, ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்லிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் வெறிநோய் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை, கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களை பிடித்து அதற்கு வெறிநோய் தடுப்பூசி போடும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் வீட்டில் வைத்து வளர்க்கும் செல்ல பிராணிகளான நாய் மற்றும் பூனைகளுக்கும் வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் இந்த நோய் தடுப்பூசி முகாமானது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் ஆணைப்படி, தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் வழிகாட்டுதலின்படி நகராட்சி ஆணையர் முன்னிலையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் சுமார் 54 தெருநாய் மற்றும் செல்ல பிராணி மற்றும் பூனைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த முகாமை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் தொடங்கி வைத்தார். பொம்மையார்பாளையம் கால்நடை மருத்துவர் தங்கமுத்து அனைத்து செல்ல பிராணி மற்றும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தினார். விழுப்புரம் மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் டாக்டர் செல்வமுத்து முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணவேல் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் முகாமில் கலந்து கொண்ட செல்ல பிராணி உரிமையாளர்களுக்கு வெறிநோய் எவ்வாறு பரவுகிறது, தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த கையேடுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாளை ஒட்டி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாளையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர், நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்த நாளையொட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ பவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நேரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தூக்கணாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் குற்றங்கள் தடுப்பு மற்றும் போதைப்பொருள் சாலை விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான தூக்கணாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி வளாகத்தில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் ஏற்பாட்டில் ரெட்டிச்சாவடி காவல்துறை உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் காவலர்கள், ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்களிடையே தற்பொழுது நடைமுறையில் குற்ற செயல்பாடுகள் அதிகப்படியாக நடைபெறுகிறது. இதனை தடுப்பதற்காக காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சிறப்பாக செயல்பட்டு குற்றங்களை தடுத்து வருகின்றனர். மீறியும் குற்றங்கள் நடைமுறையில் உள்ளதால் பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களை சிறந்த மாணவர்களாகவும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவி ஆய்வாளர் அன்பழகன் பள்ளி வளாகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம், மேலும் வாகனங்கள் ஓட்டும் போது சாலை விபத்துகளினால் ஏற்படும் நிலைப்பாடுகள் குறித்து இணையதளத்தில் குற்றங்கள், இவைகளை தடுப்பதற்கான வழிமுறைகள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வழிமுறைகள் மற்றும் அறிவுரைகள், எப்படி மாணவ செல்வங்கள் குற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது காவல்துறை அல்லது பெரியோர்களிடம் தெரிவித்து குற்றங்களை தடுக்க வேண்டும். நல்ல மாணவர்களாக வருவதற்கு என்னென்ன செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைக்கப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மரங்களின் அவசியம், சுற்றுச்சூழல் மாறுபாடு குறித்து இல்லத்தில் வசித்து வரும் தாய்மார்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் தலைமை தாங்க ராஜாகுமார்,
சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உயிர்துளி பவுண்டேஷன் நிறுவனர் பிரபு, நாட்டுப்புற கலைஞர் முத்தரசர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு உரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி மாணவ மாணவிகள் மதுமிதா, திவ்யா, ஹரிஹரன், வின்சென்ட் ராஜ் செய்திருந்தனர். புதுச்சேரி கொடாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள போதிசாய் குளோபல் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கொடாத்தூர் பகுதியில் இயங்கி வரும் போதி சாய் குளோபல் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ரமேஷ் கண்ணன் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் சிந்துஜா நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் கிரிஜா, ராஜேஸ்வரி, தமிழ்ச்செல்வி, கனிமொழி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மரங்களை பாதுகாப்போம், தண்ணீரை பாதுகாப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் என்பதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கரங்கள் மூலம் வண்ணம் பதித்து மரம் வடிவிலான ஓவியம் தீட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி கரசூர் சிங்க தமிழ் செல்வனின் 50வது அகவை பொன்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாநில செயலாளரும் அயோத்திதாச பண்டிதர் கட்டுமான சங்கத்தின் மாநில தலைவருமான கரசூர் சிங்க தமிழ்ச்செல்வன் என்கிற செந்தில்குமார் அவர்களின் 50வது அகவை பொன்விழா நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி மாவட்டத்தின் சார்பில் கரசூர் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி முதலில் கரசூர் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொன்விழா நிகழ்ச்சிக்கு ஊசுடு தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மாநில அமைப்பு செயலாளர்கள், அரசியல் குழு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கரசூர் சிங்க தமிழ்ச்செல்வனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன் விழாவை சிறப்பித்தனர். விழா உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசானது கட்டணம் இல்லாத பாட புத்தகங்களை வழங்கி வருகிறது. இதனை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், கல்வி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியது. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் சிறந்த முறையில் கல்வி கற்று நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வலம் வர வேண்டும் என்று கூறினார். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாளை ஒட்டி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரில் கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழக அரசால் கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்படாமல் பூட்டி கிடந்தது. தற்பொழுது அலுவலகம் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா விசிக தலைவர் திருமாவளவன் தலைமை தாங்கி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான், பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார், சார் ஆட்சியர் ஆகாஷ், மாவட்ட துணை சேர்மன் ஷீலா தேவி சேரன், நகராட்சி ஆணையர் பானுமதி, தாசில்தார் ஏழுமலை, விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், மண்டல செயலாளர் திலீபன், கருத்தியல் பிரிவு மாநில செயலாளர் சேரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் ஏடிஎம்மில் கேப்பாரற்று கிடந்த 10,000 ரூபாயை வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். திண்டிவனத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராமச்சந்திரன் கடந்த 4ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் புது மசூதி தெருவில் உள்ள SBI ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றார். அப்பொழுது அந்த மையத்தில் 10,000 ரூபாய் கேட்பாரற்று கிடந்தது. அந்த பணத்தை எடுத்து திண்டிவனம் டவுன் காவல் நிலையத்தில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்து விசாரணை செய்து பணத்திற்கு உரியவரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். பணத்தை கொண்டு வந்த வழக்கறிஞர்கள் ராமச்சந்திரன், ஜெயபிரகாஷ், நல்லியகோடன் ஆகியோரை காவல்துறையினர் பாராட்டினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து பெற வேண்டும் என்ற உத்தரவு அமலுக்கு வர உள்ளது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தகவல். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்த நாள். மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு. பட்டியலின மக்களுக்கு பாகுபாடு இன்றி தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.